அவளை நீ பாக்கணும், அவ்வளவுதானே? என் கையிலே இருக்காளே. என்ன சொல்ற உமா? அவந்திகா கார்ல தானே இருக்கா? கையிலன்னு சொன்னது போன்ல போட்டோ. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. அவந்திகா போட்டோ இருக்கு, நான் காட்டுறேன். இதோ இருக்கு பாரு. டாக்டர் அமுதா, அந்த 7 நம்பர் வார்டுல இருக்கிற டெலிவரியான பேஷண்ட்க்கு ஜன்னி வந்துச்சு டாக்டர். சாரி உமா, சாரி. கல்யாணத்துல பாத்துக்கிறேன். பை. அடடா, காமிக்க முடியலையே. சரி, கல்யாணத்துல பாத்துக்குவா. வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை என்னோட ஸ்டாஃபா நினைக்கல, என்னோட ஃப்ரெண்ட்ஸா தான் நினைக்கிறேன். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உழைச்சோம். நம்ம ஏகேடி ப்ராஜெக்ட்டுக்கு கஸ்டமர் கிட்ட இருந்து நல்ல ஃபீட்பேக் வந்திருக்கு. முதல் கட்ட பேமெண்ட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ நம்ம ப்ராஜெக்ட் இப்போ ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கு. இனிமே அடுத்தடுத்து நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். உங்க எல்லாருக்கும் ப்ரமோஷனும் நல்ல எதிர்காலமும் உறுதியா இருக்கு. நாம் எடுத்த முதல் ஆர்டரை வெற்றிகரமா செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க இந்த மாதிரி ஈடுபாட்டோட உழைக்கலனா இந்த வெற்றி சாத்தியமே இல்ல. இதே அக்கறையோட நீங்க எல்லாரும் வேலை பார்க்கணும்னு நான் உங்க எல்லார்கிட்டயும் அன்பா கேட்டுக்கிறேன். இந்த வெற்றியை ஸ்வீட்டோட கொண்டாடுவோம். ஓகே சார். ஓகே, நீங்க போய் வேலையை பாருங்க. பயங்கர ஹாப்பியா இருக்கு கவிதா. இப்போதான் ஆபீஸ் திறந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. நாம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம். நம்ம சந்தோஷமா இருக்கும் போதே நம்ம அடுத்த கட்ட பிளானையும் ஆரம்பிச்சிடணும் தலிப்பா. நீ என்ன சொல்றியோ அதுபடியே பண்ணிடலாம். என்ன இருந்தாலும் பார்ட்னரோட அபிப்பிராயம் முக்கியம் இல்லையா? விளையாட்டு போதும். இப்ப வந்திருக்கிற ஃபண்ட்ல ஸ்டாஃப் பேமெண்ட்ஸ், ரன்னிங் கேபிட்டல், ஆபீஸை ரன் பண்றதுக்கான தொகை, பேங்க் இஎம்ஐ இதெல்லாம் போக ஒரு 5 லட்சம் இருக்கு. இத வச்சு வந்தது போனதுன்னு அரைகுறையா நிக்கிற இன்டீரியரை முடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஐயாவோ அப்பா ஏற்பாடு பண்ண கடன்ல முதல் பேமெண்ட்டா கொடுத்துடலாம். இந்த இன்டீரியர் வேலையெல்லாம் உடனே செய்யணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா இப்போதைக்கு எந்த கிளையண்ட்டும் ஆபீஸ்க்கு வரப்போறது இல்ல. ஆனா ஐயாவும் மாமா வாங்கினது கடன். அதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய சுமை. அத முதல்ல திருப்பி கொடுக்கறதா முறை. எக்ஸாக்ட்லி, நானும் அதை தான் நினைச்சேன். இப்பவே செக் புக் எடு. அதுல ஒரு 5 லட்சத்துக்கு செக் எழுது. நேரா போய் ஐயாவோ அப்பா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதமும் வாங்கிட்டு வந்துருவோம். கவிதா, யார் பேர்ல ஃபில் பண்றது? நேம் எதுவும் போட வேண்டாம். அமௌண்ட் மட்டும் போட்டு சைன் பண்ணிடு. அவர் யார்கிட்ட கடன் வாங்கினாரோ அவங்க பேரை அவரே ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே பாஸ், கொடுத்துடலாமே. ஓகே, கிளம்பலாமா? என்ன தம்பி திடீர்னு கூட்டு விட்டுருக்கீங்க? என்ன விஷயம்? என்னடா ரெண்டு பேரும் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன தூக்க பாக்குறீங்களா? உங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கி கம்மிட்டா. இத பார், சொடக்க போற நேரத்துல ரெண்டு பேரும் சாம்பல் ஆக்கி காட்டட்டுமா? பாக்குறியாடா? பாக்குறியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இத பாருங்க, எதுக்காக மேல கோபறீங்க? சொல்லிட்டு கோபப்படுங்க. ஒண்ணு தெரியாம நடிச்சா நான் நம்பிடுவேனாடா? கோடி கோடியா பணத்தை நான் செலவு பண்ணுவேன். ரெண்டு பேரும் நோகாம நொட்டிட்டு பாக்குறீங்க. சுத்த அறிவு கட்டதனமா இருக்குது. திடீர்னு ஒருத்தன் கூட சட்டையை பிடிச்சாங்க. தவறமே பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. இதெல்லாம் நல்லா இல்ல, அவ்வளவுதான். உனக்கு ஒண்ணுமே தெரியாது, அப்படித்தானே? என்ன மேட்டர்னு எது சொன்னதே தெரியும். இப்படி மொட்டையை அழிச்சிடும் வெட்டிடும் ஆரம்பிச்சா யாருக்கு என்ன தெரியும்? யோ, அந்த பரதேசி பையன் கண்ணா போடும் தான் காத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ரெஸ்டாரண்ட்ல இருக்கும்போது பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போய் பேசினத எல்லாத்தையும் நான் கேட்டையா? பூமிகா கல்யாணத்தை நிறுத்தறதுக்காக படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்க. அவன் என்ன பிளான் பண்றா தெரியுமா? நான் சரவணனை கடத்துவானா, அதுக்கப்புறம் அவன் ஆளை வச்சு என்ன கடத்துவானா. நாங்க ரெண்டு பேரும் இல்லாத நேரத்துல பூமிகா கடத்த அவன் தாலி கட்டுவானா. பாவி, அப்படியே பிளான் பண்ணாம? யோ, நடிக்காதியா தெரியாத மாதிரி. கூட்டு வந்தது நீ தானே? ரெண்டு பேரும் கூட்டு கல்வானிங்க தானே? நான் சத்தியமா சொல்றேன், அவன் இப்படி ஒரு பிளான் பண்ணான்றது எனக்கு தெரியவே தெரியாது. இத பாரு தம்பி, நான் வேணா கேவலமான வேலை செய்யறவன் தான். ஆனா அதுலயும் ஒரு நியாயம் தர்மத்தை பாக்குறவன் நானு. நான் நியாயமா இருக்க போவதானே நீ அப்பப்ப கூட்டு வேலை கொடுத்துட்டு இருக்க. நிஜமா உனக்கு தெரியாது? அதான் எனக்கு தெரியாது. என் புள்ளமே சத்தியம் பண்றல, அவனுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். நீங்க அதுதானே பாடுபட்டு இருக்கீங்க. அதான் அவங்க ரெண்டு பேரும் கோத்து விட்டு ஜாயின் பண்ணி விட்டேன். அந்த பரதேசி பையன் இப்படி குறுக்குல கோடு போடுவான்னு யாருக்கு தெரியும்? சத்தியமா சொல்றேன் தம்பி, அவன் இப்படி ஒரு பிளான் பண்ணான்றது எனக்கு தெரியவே தெரியாது. என்ன நம்புங்க.
சரியா நம்புறேன். அவன் பிளான் என்னன்னு தான் தெரிஞ்சிருச்சுல. இப்ப நாம என்ன பண்ணலாம் அத சொல்லு. ச்சே, அந்த கண்ணன் பையன் போட்ட பிளானை கேட்டதுல இருந்து கோவத்துல என் மைண்ட் எல்லாம் பிளாக் ஆயிருச்சு. என்ன செய்யணும்னு நீங்களே சொல்லுங்க, கச்சிதமா செஞ்சு முடிக்கிறேன். ஒண்ணும் வேணாயா, அவன் பாட்டுக்கு அவன் ஏற்பாடு பண்ணட்டும். நாம அது தெரியாத மாதிரி சைலண்டா இருப்போம். லாஸ்ட் மினிட்ல அவன் சரவணன் கடத்தினதும் நாம அவனை கடத்திடுவோம். கண்ணனையே தூக்கிடலான்னு சொல்றீங்களா? ஆமா பின்ன, அவன் நம்ம தூக்கணும்னு நினைக்கிறல்ல, அவனை தூக்குறதா நம்ம வேலை. அவனை தூக்கிட்டு மாப்பிள்ளை அவன் தான் கடத்தினான்னு பழி அவன் மேல தம்பி, போட்டுருவோம். பூமியா கழுத்துல நீங்க தாலி கட்டுறதா இருந்தா அந்த கண்ணனோட அம்மா சப்போர்ட் உங்களுக்கு வேணுமே. எவன் சொன்னது அவங்க சப்போர்ட் வேணும்னு? எங்க பெரியம்மா இருக்காங்க, அதான் பூமிக்காவோட அத்தை இருக்காங்கல்ல, கண்ண அம்மா மாதிரி 100 பேருக்கு அவங்க சமம். அது போடும் பாரு டிராமா, அதோட டேலண்ட்டுக்கு முன்னாடி கண்ணம்மா பிச்சை எடுக்கணும் ஐயா. அற்புதமா இருக்கு ஐடியா. அது மட்டும் இல்லையா, அந்த இடத்துல ராஜாராமுக்கு பெஸ்ட் சாய்ஸ் நான் தான்யா. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக 2.5 கோடி ரூபாயை எண்ணி பார்க்காம கொட்டி கொடுத்துருக்காயா. அவன் பொண்ண எனக்கு கொடுக்காம அந்த பிச்சைக்காரனுக்கா கொடுப்பான். சூப்பர் தம்பி. அதனால நீ என்ன பண்ற, அந்த கண்ணனுக்கு தெரியாம ஆளுங்களை ரெடி பண்ற. மாப்பிள்ளைய தூக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் நம்ம ஆளுங்க கண்ணனை தூக்கிடுவாங்க. அந்த நேரத்துல என்னோட பெரியம்மா எல்லாரும் நம்புற மாதிரி நாடகத்தை போடுவாங்க. நான் அப்ப பூமிகா கழுத்துல தாலியை கட்டுறேன். இதான் நடக்கணும், சரியா? சிறப்பா நடக்கும் தம்பி. இதெல்லாம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு. ஆனா கொஞ்சம் செலவுக்கு தான். என் மாமனாருக்கு மட்டும் இல்லையா, உனக்கும் எண்ணி பார்க்காம அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா காரியம் நடந்தாகணும் பாத்துக்க, இல்லன்னா உன்னையும் சும்மா விட மாட்டேன். ஐயோ தம்பி, என்ன நம்புங்க தம்பி. வாங்குற பணத்துக்கு வஞ்சம் இல்லாத வேலை செய்யறவன் இந்த சுப்பு. இத பாருங்க தம்பி, உங்க திட்டப்படி பூமிகா கழுத்துல நீங்க தான் தாலிய கட்டுறீங்க. கட்டணும், கட்டித்தான் ஆகணும். மாமா கொஞ்சம் நில்லுங்க மாமா. என்னடா இந்த பக்கம்? உங்களை பார்க்க தான் வரோம்ப்பா. நல்ல வேளை உங்களை வழியிலேயே பார்த்துட்டோம். என்ன பார்க்கவா? எதுக்குமா ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனே. உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், அதுக்கு உங்களையே ஆபீஸ்க்கு கூப்பிட்டா வாங்குறது. அதனால என்னம்மா, ஆசீர்வாதம் தானே, எங்க வச்சு பண்ண என்ன? என்ன விஷயம், எதுக்காக என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்? கவிதா முதல்ல தேடு. மாமா இந்தாங்க புடிங்க. என்னடா இது? புடிங்க மாமா, சொல்றேன்ல முதல்ல இதை வாங்கிக்கோங்க. என்னடா இது, தெளிவா செக்கு கொடுக்குறான். ஆமா, அவன் எதுக்கு இந்த ஆளுக்கு செக்கு தரணும்? மாமா ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. எதுக்குடா? கொஞ்சம் வாங்கப்பா. வாங்க மாமா, இப்படி வாங்க. வந்து என்னடா இது? எங்களை ஆசீர்வாதம் டேய், பண்ணுங்க. டேய், டேய், பண்ணுங்க. இருங்கடா. என்னடா இது நடு ரோட்ல? மாமா நீங்க தானே சொன்னீங்க ஆசீர்வாதம் பண்றதுக்கு இடம் பொருள்லாம் தேவையில்லைன்னு. இப்ப என்ன, டேய் இப்ப ஆசீர்வாதம் பண்றீங்களா இல்ல சாஷ்டாங்கமா டேய், கால்ல டேய், வைக்கணுமா? டேய். என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு உண்டுடா. நீங்க 2 பேரும் நல்ல சந்தோஷமா இருப்பீங்கடா. இப்பவாது சொல்லுங்கடா, எதுக்கு இந்த கலாட்டெல்லாம்? மாமா நீங்க சொன்ன மாதிரியே உழைச்சோம் மாமா. அதுல முதல் எடுத்த ஆர்டருக்கு முதல் பேமெண்ட் இன்னைக்கு தான் வந்துச்சு. அதுல உங்ககிட்ட வாங்கின கடன்ல 5 லட்சத்தை திருப்பி தந்துடுறான்னு செக் போட்டு கொண்டு வந்திருக்கோம். கிழவன் வீட்டு அடமானம் வச்சு இவங்களுக்கு தான் பணத்தை கொடுத்துருக்கணும். அதனால தான் செக்கு கொடுக்குறானோ. யார்கிட்ட வாங்குனீங்கன்னு சொல்லவே மாட்டேன்ட்டீங்கப்பா. அதான் பேர் போடாம செக் எடுத்துட்டு வந்தோம். எந்த பேர் போடணுமோ அதை நீங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏண்டா முதல்ல வருமானம் வந்திருக்கு, அதுல கடனா கட்டுவீங்க. என்னடா பசங்க நீங்க. சரி, கிருஷ்ணன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்களா? இன்னும் இல்ல மாமா, வீட்டுக்கு போறப்பதான் ஆசீர்வாதம் வாங்கணும். இந்த வெற்றிக்கு நீங்க தானே காரணம். அதான் முதல்ல உங்களை தேடி வந்தோம். அப்பா, சரியான நேரத்துக்கு பணம் கொடுத்தது மட்டும் இல்லாம தப்பான ஃபைனான்சியர் கிட்ட நாங்க மாட்டிக்காம நீங்க தானே எங்களை காப்பாத்துனீங்க. எப்படி பார்த்தாலும் எங்க முதல் நன்றி உங்களுக்கு தான்ப்பா. மா, கிருஷ்ணன் போட்ட சோறு தாமா இந்த உடம்புல ரத்தமா ஓடுது. அதுக்கு நான் நன்றியா சொல்லிட்டு இருக்கேன். கிருஷ்ணன் பிள்ளைங்களுக்காக என்ன செஞ்சாலும் தகும். இது என்னப்பா, இதுக்கு மேலேயும் நான் பண்ணுவேன். இந்தா செக்க வச்சுக்கோ. எதுக்குப்பா? இது உங்களுக்கு தான்ப்பா.
முதல்ல கிருஷ்ணங்கிட்டயும் உமா கிட்டயும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குங்க. உங்க ஆபீஸ்ல என்னென்ன வேலை இருக்கோ அதை எல்லாத்தையும் முடிங்க. அதுக்கப்புறம் கணக்க பார்த்து மிச்சம் மீதி இருந்தா என்கிட்ட கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். இல்ல மாமா, எப்படியும் கடன் அடைச்சுதானே ஆகணும். அதுவும் இல்லாம கடன் உங்க பேர்ல வேற இருக்கு. நம்பிக்கையான கம்பெனில எனக்கு வேண்டப்பட்டவங்க கிட்ட தான் வாங்கியிருக்கேன். அவங்க பணத்துக்கெல்லாம் அவசரப்பட மாட்டாங்க, மெதுவா கட்டிக்கலாம். முதல்ல நான் சொல்றத செய். இந்தா புடி மாமா. இல்ல மாமா, நீங்க வைங்க மாமா. உங்களுக்கு ஏன் மாமா இந்த தேவையில்லாத கஷ்டம்? கவிதா நீயே சொல்லு. வாங்கிக்கோமா. அப்பா வேண்டாம்ப்பா, சொன்ன கேளுங்கப்பா. சொன்ன கேளுமா. சொல்றத கேளுங்க, வைங்க. என்ன மாமா? கவிதா நீ வாங்கிக்கோ, நான் சொல்றத கேளுமா. நீ வாங்கிக்கோமா, அவன் அப்படிதான் சொல்லுவான். வச்சுக்கோங்க மாமா. நான் சொல்றத கேட்க போறீங்களா இல்லையா? இந்த புடி புறா. நேரா கிருஷ்ணன் கிட்ட போய் செக்க கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குங்க. எனக்கு ஒண்ணும் பணம் வேணான்னு சொல்லல, கணக்கு பார்த்துட்டு மிச்சம் இருந்தா வாங்கிக்கிறேன். கிளம்புங்க. அப்பா சொன்ன கேளுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா வாங்கிக்கோங்கப்பா. கவிதா நான் சொல்றத கேளு. முதல்ல இவனை கூட்டிட்டு போ. மாமா வாங்கிக்கோங்க மாமா. சொன்னா கேட்க மாட்டேன். இவனை கூப்பிட்டு கிளம்புமா. வேணான்னு சொல்றேன், போங்க. வா கவிதா. போமா, இவனை கூப்பிட்டு போமா. வரேன் மாமா. வரேன்ப்பா. ஆமா, என்ன நடக்குதுங்க? எதுக்காக இப்படி டிராமா பண்றீங்க? இவங்களுக்கு பணம் கொடுக்க தான் நம்ம வீட்டை அடகு வச்சிங்களா? டேய் என்னடா சம்பந்தம் இல்லாம வளர்ற? நான் எதையுமே கண்ணால பார்க்காம பேசல, பார்த்துட்டு தான் பேசுறேன். அந்த திலீப் உங்ககிட்ட செக்கை கொடுத்து காலில் விழுந்தது, நீங்க அதை வேணான்னு சொன்னது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் ஒன்றும் பார்க்காம பேசல. வீட்டை அடமானம் வச்சு அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்கீங்க, அப்படிதானே? டேய் தெரிஞ்ச மாதிரி பேசாத. அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னா சரவணா பைனான்ஸுக்கு நான் போகணும்னு அவசியம் இல்லை, அறிவில்ல? அப்ப எதுக்கு அவன் செக்கு தந்தான், காலில் வர விழுந்தான்? டேய் செக்கு தந்தாலே பணத்தை திருப்பி கொடுக்குறாங்கன்னு அர்த்தமா? கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கு. வெளிநாட்டுல இருந்து முதல்ல வேலை செஞ்சதுக்கு பணம் வந்திருக்கு. அந்த செக்கை கையில கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க. டேய் அவன் என்ன உன்ன மாதிரி பெத்தவங்கள மதிக்காத தாந்தோணி பையலா? மரியாதை தெரிஞ்ச பையன்டா. நடு ரோடுன்னு கூட பார்க்காம கால்ல விழுந்து கும்பிடுறான் பாத்தியா? அவன் கிட்டது ஒழுக்கத்தை கத்துக்குடா. கேள்வி கேட்க வந்துட்டான், கேள்வி. அப்புறம் எதுக்கு நீங்க அந்த செக்கை திருப்பி கொடுக்க, அதை அவன் வேணான்னு சொல்ல? டேய் முதல்ல வந்த செக்க பெத்தவங்க கிட்ட காட்டி ஆசீர்வாதம் வாங்குடானா என் கையில கொடுத்து நீங்க பேங்க்ல போடுங்கன்னு சொல்றான். ஓஹோ, அதெல்லாம் வேண்டாம்டா. முதல்ல கிருஷ்ணன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவன் கையில கொடுத்து பேங்க்ல போடுன்னு சொல்லிட்டேன். அது சரி, இந்த நேரத்துல ஆபீஸ்ல இல்லாம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது நான் ஒரு வேலையா வந்தேன். அப்படி என்னடா வேலை? டேய் நீ நானும் ஒரே ஆபீஸ்ல தானே வேலை பார்க்கறோம். அப்புறம் உனக்கு என்ன இந்த ஏரியால வேலை? ஒரு லாரி டிரைவர் வேலைக்கு வரல, அதான் அவன் வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்டு வந்தேன். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா வாங்க, நேரம் அவன் வீட்டுக்கு போய் உண்மையா போய் விசாரிச்சு வந்துடலாம். அங்க வந்து விசாரிச்சு என் தரத்தை குறைச்சிக்க சொல்றியா? டேய் எக்கேடு கட்டு ஒன்னா போட. நேரா நீ ஆபீஸ்க்கு போல, அங்க வந்து நானே நீ ஊர் சுத்துறன்னு சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. ஒழு ஆபீஸ் போடா. இதுவே வேற மாதிரி சிச்சுவேஷனா இருந்தா இந்த லாரி டிரைவர் வீடு எங்க இருக்கு வா காட்டுன்னு இருப்பாரு. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இவ்வளவு அவசரமா போடுறார, நிச்சயமா இதுல ஏதோ தப்பு இருக்கு. கேரட்டு பையா, என்கிட்டே போய் சொல்றியா? இதை நான் கண்டுபிடிக்கிறேன். நாங்க புறப்பட்டு இருக்கோம். ஆமா, ஓகே சார். நடராஜ் அப்பா, ரிசப்ஷனுக்கு நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் முன்ன பின்ன உள்ள ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா நீ என்ட்ரன்ஸ்லயே நின்னு வரவங்களை நல்லா கவனிச்சுக்க. சரி. குட். பிரபா. அப்பா. பிரபா இங்க வா. வந்துட்டோப்பா. என்னடா பண்ணிட்டு இருக்க? தோப்பா அம்மா எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொன்னாங்க, அதான் விளக்கு சீர்திருத்தம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். மண்டபத்துக்கு போன உடனே நீ நடராஜ் கூடயே இரு. சரிப்பா. நிறைய விஐபிஸ் வருவாங்க. ஓகே. அவங்கள நல்லபடியா உட்கார வைக்கணும். அது மட்டும் இல்ல, அவங்க கூப்பிட்டாதான் சாப்பிடறதுக்கே வருவாங்க. அவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்களா இல்லையான்றதை நீ கூட இருந்து கவனிச்சுக்கணும். சரி, அதெல்லாம் திலீப் எங்க? திலீப்பா. திலீப் ஆபீஸ் போயிருக்கான்ப்பா, வந்துகிட்டே இருக்கான்ப்பா. இன்னும் வரலையா? என்ன பையன்டா இவன்? ஐயே. அண்ணி வாங்க அண்ணி. உள்ள நான் வாங்க. வரலடி. வாங்கன்னு சொல்றேன்ல. ஐயோ, நான் வரல. சொன்னா கேளு சுசீலா. வாங்க நீ. எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ. வாங்க. வாங்க நீ. வரலடி. வாங்க. என்ன நீ நீங்க? வாங்க.
உங்களுக்கு இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? நம்ம வீட்டு ஆளுங்க அண்ணி எல்லாம் அப்புறம் என்ன வெக்கம்? அண்ணே அன்னைக்கு ஃபுல் மேக் ஓவர் பண்ணிருக்காங்க. எல்லாம் நம்ம அவந்திக்கு ஐடியா தான். என்ன சொன்ன? என்ன சொன்ன? அன்னைக்கு மேக் ஓவர். அண்ணியா? எங்கம்மாவ காணோம்? அண்ணே ஏற்கனவே வெக்கப்பட்டு இருக்காங்க. நீங்க வேற கலாய்க்கிறீங்களே. அண்ணி கொஞ்சம் அண்ணனை பாருங்களேன், உங்களை அடையாளம் தெரியலையா? யாரு? உமாவா? ஏன் உமாவா? அடடே, நான் என்னமோ அவந்திகா கூட படிச்ச பொண்ணு நினைச்சிட்டு இருக்கேன். ஆமா, நிஜமாவே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா. மா, மேக்கப் இல்லாம பார்த்தா நீங்க கோவில் விக்கிரகம் மாதிரி இருக்கீங்க. மேக்கப்போட பார்த்தா எனக்கு அக்கா மாதிரி இருக்கீங்க. மம்மி, இந்த மேக்கப்பை நீங்க கலைக்கிற வரைக்கும் உங்களை அம்மான்னு கூப்பிட போறது இல்ல, உம்மான்னு தான் கூப்பிட போறேன். ஏன் தெரியுமா? இந்த காஸ்டியூம்லயும் மேக்கப்லயும் பிரெட்டியா, பியூட்டிஃபுல்லா, கார்ஜியஸா இருக்கீங்கம்மா. நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட உத வாங்க போறீங்க. அண்ணே, என்னண்ணே அண்ணி அப்படி பாக்குறீங்க? திரும்பவும் லவ் பண்ண போறீங்களா? சுசீலா, ஏற்கனவே லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஐயோ, பசங்க முன்னாடி. ஆனா உமாவை இப்படி பார்க்கும்போது மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. ஐயோ, இப்படி எல்லாம் என்ன கிண்டல் பண்ணீங்கன்னா நான் இந்த மேக்கப் எல்லாம் கலைச்சிடுவேன். ஐயோ அம்மா, அப்பலாம் பண்ணிடாதீங்க. சூப்பரா இருக்குமா. எனக்கு என்னமோ இதெல்லாம் பண்ண அப்புறம் வெக்கமா இருக்கு. அவந்திக்காவுக்கு வேற வேலை இல்ல, நைட்டி போட்டுக்க சொல்லி ஒரு வாட்டி என் மானத்தை வாங்கினா. இப்ப இந்த கூத்து. அண்ணி, நீங்க நைட்டி போட்டீங்களா? நான் பார்க்கவே இல்ல. ஆரம்பிச்சிட்டா. பேசாம இருடி. நைட்டில பாக்கணுமா? அம்மா, அந்த நைட்டி உங்களுக்கு நல்லதா இருந்துச்சு. நீங்க தான் அப்புறம் போட்டுக்காம விட்டீங்க. நட்ராஜ் வேணா, சும்மா இருக்க மாட்டியா நீ? உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சுமா. எல்லாம் அவந்திக்காவாலதான். அம்மா, அவங்க உங்களுக்கு நல்லதமா செஞ்சிருக்காங்க. எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்ல சுசீலா. என்னடா அப்படி பாக்குறீங்க? என்னடா அப்படி பயந்து போயிட்டீங்க? டாடி, சினிமா நடிகை யாரையாவது கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கீங்களா? ஆமாடா, இவங்க மலையாளத்துல பெரிய ஹீரோயின். ஆமாடா. வந்த உடனே நீ ஆரம்பிச்சிட்ட என்ன கிண்டல் பண்றதுக்கு? பொண்ணு, மலையாளத்துல பெரிய ஹீரோயின் கிண்டல் பண்றீங்களா? நான் இனிமே மேக்கப் போட்டுக்கிட்டு சினிமால நடிக்க போறேன். சத்தியமா சொல்றேம்மா, 10 வயசு கம்மியான மாதிரி இருக்கீங்க. அதனால இனிமே இப்படியே மேக்கப் போடுங்க. 10 வயசு கம்மியா? இதுவா? இதோ, இப்ப பாரு. அத்தை, நான் உன்னை சீரியஸா சொல்லவா? என்ன கவிதா, என்ன சொல்ல போற? இந்த மேக்கப் எல்லாம் எனக்கு சரியில்லைன்னு தானே எனக்கு தெரியும். அவந்திகா கிட்ட எத்தனை வாட்டி சொன்ன தெரியுமா, வேண்டாம் வேண்டான்னு. அவளுக்கு புரியவே இல்ல. அது இல்ல, நீங்க அவ்வளவு அழகா இருக்கீங்க. ஒரே ஒரு தடவை கண்ணு கேளுங்க. இந்த சந்தோஷமான நேரத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன்பா. என்னன்னா, நான் சொல்றேன். மாமா, நாங்க உழைச்சதுக்கு எங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு. எங்க கிளையண்ட் கிட்ட இருந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கிடைச்சிருக்கு. சரிப்பா, உங்க கையால வாங்கிக்கிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. சரி, நல்லா இருக்குப்பா. வாங்கிக்கோங்கப்பா. என்னடா அது புது பழக்கம்? என்னவா இருந்தாலும் அம்மா கிட்ட தானே கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவீங்க. ஐயோ அப்பா, சுத்தமா மறந்தே போயிட்டேன். வாங்க. என்னங்க நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. கடவுளே, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. இன்னும் நல்லா வருவீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த செக் அப்படியே பெருகி உங்க பிசினஸ் இன்னும் நல்லா வரணும். திலீபா, அப்பா ஒண்ணே ஒண்ணு மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் உழைப்பு தான் காரணம். நல்லா உழைக்கணும், சந்தோஷமா இருங்க, நிறைய சம்பாதிங்க. அதோட உங்க கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க. நிச்சயமாப்பா, இவ்வளவு பெரிய சக்சஸ்க்கு அவந்திகா அண்ணியே ஒரு காரணம். அவங்க எங்களை இன்ஸ்பயர் பண்ணலன்னா நாங்க ஜெயிச்சிருக்கவே முடியாதுப்பா. அக்கா சின்ன சின்ன விஷயம் தான் பண்றாங்க, ஆனா அது எல்லாமே முக்கியமான விஷயமா இருக்கு. அக்கா வந்தோன்னு அவங்க கிட்டயே சொல்லி சந்தோஷப்படணும். டேய் திலீபா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. பரவாயில்லையே, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சூப்பர். டேய், இவன்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா. இது வரைக்கும் உங்ககிட்ட தான் காசு கேட்காம இருந்திருக்கான். இப்ப பிசினஸ் நல்லா போகுதுன்றல, இனிமே உங்ககிட்டயும் கேட்க ஆரம்பிச்சிருவான். பாத்தீங்களா? முன்னாடி ஏண்டோ. டேய், நானாவது ஒன்னு அப்பா அம்மா கிட்ட போட்டு தான் கொடுக்குறேன். நம்ம சரவணன் கிட்ட கேட்டிருந்தோம்னு வச்சுக்கோ, கண்ணீரோட கதையா சொல்லிருப்பான். ஆமா, எங்க சரவண?
இங்க இவ்வளவு கலாட்டா நடக்குது எங்க போயிட்டாம தோ